அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய வசனங்கள், சூரத் ஹஜ் என்கிற 22வது அத்தியாயம். அதில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு சில செய்திகளை மட்டுமே பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ. மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தர்க்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தர்க்கிக்கிறார்கள் என்று சொன்னால், பிகைரி இல்மின் வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர். அல்லாஹ் சொல்லுகிறார், அவரிடத்தில் இல்ம் இல்லை, தர்க்கிப்பதற்கான அறிவு அவரிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அறிவு அவரிடத்தில் இல்லை. அதே போன்று நேர்வழியும் அவரிடத்தில் இல்லை. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வலா கிதாபி முனீர், நேர்வழி காட்டக்கூடிய வேதமும் அவரிடத்தில் இல்லை. இல்லாமல் இருந்து கொண்டும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தர்க்கிக்கக்கூடிய மக்கள் சிலர் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே அத்தியாயத்தில் இந்த வசனம் 8வது வசனம், சூரத் ஹஜ்ஜுடைய 8வது வசனம். இதே அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்கின்றவர்கள் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் எந்த விதமான இல்மும் இல்லாமல் ஷைத்தானுடைய அடிச்சாட்டை புரிகின்ற ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றி கொண்டு அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இதற்கு முன்னர் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், தர்க்கம் செய்வதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கென்று சில அடிப்படைகளை வகுத்து வைத்திருக்கிறது. அறிவில்லாமல் ஒரு விஷயத்தை பேசுவது பாவமாக கருதக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை பற்றி, மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுவதாக இருந்தால், அல்லது மறுமையை பற்றி பேசுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பேசுவதாக இருந்தால், அவர் என்ன செய்யணும், அதை பேசுவதற்குரிய தகுதியுடையவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் பேசக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்படி யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய வேதத்தில் எந்த விதமான அறிவும் இல்லாமல், எந்த விதமான ஞானமும் இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் பேசுகின்றார்களோ, அவர்கள் அனைவருமே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய மனோயிச்சையின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள், நேர்வழி இல்லாமல் அவர்கள் என்ன செய்றாங்க, செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஐ பிலா அக்லின் ஸஹீஹின் வலா நக்லின் ஸஹீஹின் ஸரீஹின், அவரிடத்துல சரியான அறிவும் கிடையாது, சரியான ஆதாரமும் அவரிடத்தில் இல்லை. ஒன்று, அவரிடத்தில் சரியான அறிவு இருக்க வேண்டும், அந்த அறிவும் இல்லை. அதில் அல்லது அவர்கள் நினைச்சோம், குறைந்தபட்சம் இறைவனிடமிருந்து வரக்கூடிய வஹ்யை பெற்றுக்கொண்டு அந்த அறிவின் அடிப்படையில் அவர்கள் பேசி இருக்க வேண்டும். அப்படியும் அவர்கள் பேசவில்லை. பல் ஹுவ பல் பி முஜர்ரித் ரை வல் ஹவா, அவங்க பேசுறதெல்லாம் என்ன, வெறுமனே மனோ இச்சை, அவருடைய சுய கருத்துக்களை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நினைச்சாங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இப்படித்தான் இன்னைக்கு நினைக்கிறோம், நம்மிலும் பலர் இந்த வசனம் அருளப்பட்டது யாரை குறித்து என்று கேட்டால் தெள்ள தெளிவா நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் சத்திய செய்திகளை, உண்மைகளை எடுத்துரைக்கின்ற போது அதை மறுத்து அதற்கு எதிராக கலகம் புரிந்த முஷ்ரிக்கீன்களை பற்றி தான் இந்த வசனம் பேசுது. இப்படிதானே? அதெல்லாம் நமக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? மக்கா முஷ்ரிக்கீன்கள் என்று அன்றைக்கு எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதே போன்ற ஒரு வழிமுறை இன்றைக்கு நினைக்கிறோம் நம்மில் சிலர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கலாமிற்கு நாமே நினைக்கிறோம், ஒவ்வொருவரும் இன்றைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வது மாதிரி, கிதாபு கையில் எடுத்தவெல்லாம் முஃபஸ்ஸிர் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு நினைக்கிறோம் நம்முடைய சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். கையில யாரெல்லாம் குரான் எடுத்தாங்களோ, அல்லது யாருக்கெல்லாம் குரானுடைய ஒரு சில வசனங்கள் தெரியுமோ, அவர்களாம் என்ன நினைக்கிறாங்க, முஃபஸ்ஸிர்கள் ஆகிவிட்டாங்க, தஃப்சீர் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்பதை நிச்சயம் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் பேசுகிற இந்த தீன், இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். அகில உலகத்தை படைத்திருக்கின்ற பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய ரப்புல் ஆலமீனுடைய தீன் என்பதை நிச்சயம் நாம் நினைவில் கொண்டுதான் பேச வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா, குர்ஆனுடைய விஷயத்துல நம்முடைய சலஃப்கள், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய கலாமில், அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எதையும் கூடுதலாக கூட்டி பேசுவதை விட்டு அவர்கள் செஞ்சாங்க, மிக எச்சரிக்கையோடு இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல
ஒரு வசனத்திற்கு விளக்கம் கேட்டு செல்கிறார்கள் ஒரு நபர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் யாரு? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் என்ன? அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து எவ்வளவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை குறித்து எவ்வளவு சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? ஒரு வசனத்திற்கு விளக்கம் நாடி செல்கிறார். இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார். அந்த வசனத்திற்கான விளக்கம் அவருக்கு தெரியல. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பதிலை சொல்கிறார்கள்? ஐயு அர்லின் தகில்லினி வ ஐயு ஸமாஇன் துதில்லினி இதா குல்தி ஃபீ கிதாபில்லாஹி மா லம் அஅலம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ஒரு கருத்தை நான் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய வேதத்துல அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கலாமிற்கு விளக்கமாக அவருடைய வசனத்தில் எனக்கு தெரியாத ஒரு கருத்தை நான் சொல்லிவிட்டால், எந்த பூமி என்னை சுமந்து கொள்ளும், எந்த வானம் எனக்கு நிழல் தரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அவ்வளவு பாரதூரமான விஷயம். மனோ இச்சையின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்ன செய்யக்கூடாது? எதையும் பேசிவிடக்கூடாது. பேசினால் அல்லாஹ் அதை குற்றம் பிடிப்பான். அந்த அச்சம், அந்த அச்ச உணர்வின் காரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? நான் எதையும் பேசக்கூடியவனாக இல்லை என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்மிடத்துல அந்த பண்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் நாம் என்ன செய்யறோம்? எடுத்தோம் கவுடுத்தோம் என்று நாம குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறோம். இன்னும் ஃபத்வாக்களை கூட சொல்லக்கூடிய நிலைமைக்கு நாம் என்ன செய்யறோம்? முன் வந்து விட்டோம். இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலை என்பதை என்ன செய்யணும்? நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட போக்கை அல்லாஹ் யாருடைய போக்கா சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ்வுடைய கலாமை மறுக்கக்கூடியவருடைய போக்கா சொல்லி காட்டும். அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுதலிக்கக்கூடியவருடைய போக்காக, நிலைப்பாட்டாக அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டிவிட்டு அதை தொடர்ந்து அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் செவிமடுக்கிற போது அது அவரிடத்தில் ஓதி காண்பிக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை குறித்தும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் என்ன செய்றான்? தன்னுடைய கழுத்தை ஒரு பக்கமா வளைச்சிறான். கழுத்தை என்ன செய்றான்? அப்படி என்ன செய்றான்? அசைத்து காட்டுகிறான், சாய்த்து காட்டுகிறான். எதற்காண்டி? யுதில்லன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காண்டி. லஹு ஃபித் துன்யா ஹிஸ்யுன் வ நுதீகு யௌமல் கியாமத்தி அதாபல் ஹரீக். அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு இந்த உலகில் இழிவுதான் காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மறுமையில் அவனை நாம் என்ன செய்வோம்? நரகத்துடைய வேதனையை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எரியக்கூடிய அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக வேதனையை நாம் என்ன செய்வோம்? அவனை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், குர்ஆனுடைய வசனத்தை செவிமடுக்கிற போது, அந்த வசனத்தை நோக்கி அழைப்பு விடுக்கிற போது சிலர் என்ன செஞ்சாங்க? சத்தியத்தை செவிமடுப்பதற்கு மனதில்லாமல், அதற்கு தயார் இல்லாமல் என்ன செஞ்சாங்க? பெருமை அடித்துக் கொண்டு அதை விட்டு முகம் திருப்பி விட்டான். அப்படிப்பட்டவனை பற்றித்தான் அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது அவருடைய கழுத்தை என்ன செய்றான்? சாய்க்கிறான். இன்னைக்கு நம்ம பேசும்போது கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் பேசக்கூடிய கருத்து உடன்படாவிட்டால் போங்க அப்படின்னு சொல்லி நிச்சயம் அந்த கருத்தை நிராகரிக்கக்கூடிய விதத்துல, அதை புறக்கணிக்கக்கூடிய விதத்தில் நிச்சயம் கழுத்தை சாட்சி காட்டுவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை நினைச்சாங்க, அந்த அல்லாஹ்வுடைய கலாமை ஏற்க மனமில்லாதவன் செயல்படுத்துகிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே போன்ற செய்தி அல்லாஹ் நினைச்சான் வேறு சில வசனங்களிலும் மேற்கோள் காட்டுகிறான். இப்படிப்பட்ட போக்கூடியவர்கள் பலரை பற்றி அல்லாஹ் நினைச்சான் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக ஃபிரௌனை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், வஃபி மூஸா இத அர்சல்னாஹு இலா ஃபிரௌன பிசுல்தானின் முபீன். மூசாவை நாம் என்ன செஞ்சோம்? ஃபிரௌன் இடத்துல மிக தெளிவான அத்தாட்சிகளோடு அனுப்பி வைத்தோம். தெளிவான சான்றுகளோடு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலனிடத்தில் அவன் தன்னை ரப் என்று நினைத்துக் கொண்டு, எல்லா விதமான அதிகாரமும் தனக்கே உரியது என்று நினைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே ஆட்சி செய்து மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த அரக்கனை கொடுங்கோலனிடத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெளிவான சான்றுகளோடு அனுப்பி வைத்தான் என்று சொல்கிறான். ஃபதவல்லா பிருக்குனி. ஆனா அவன் என்ன செஞ்சான்? அந்த சான்றுகள் எல்லாத்தையும் புறக்கணித்து அவன் புறமுது காட்டினான் என்று அல்லாஹ் என்ன செய்றான்? சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயத்தின் 38, 39 ஆகிய வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஇதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூலி. அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம், அல்லாஹ் இறக்கி வைத்ததின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் லவ்வ ரூஸஹும், அவருடைய தலையை அவர்கள் திருப்பிக் கொள்கிறார்கள்.
அவருடைய தலைகளை அவர்கள் திருப்பிக் கொள்கிறார்கள். வரைத்தஹும் யசுத்தூன வஹும் முஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்துக் கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதை நினைச்சான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய 63வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் முனாஃபிக்கின்களை பற்றி சொல்லுகிறான். இந்த வசனம் முழுக்க, இந்த அத்தியாயம் முழுக்க யாரை பற்றி பேசக்கூடிய வசனம் அத்தியாயம்? முனாஃபிக்குகள். யார் உள்ளத்திலே அகத்திலே நயவஞ்சகத்தனத்தையும் வெளியிலே ஈமானையும் இஸ்லாத்தையும் வெளிக்காட்டி கொண்டு வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட முனாஃபிக்கீன்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? முனாஃபிக்கீன்கள் அல்லாஹ்வுடைய கலாமை எப்படி எதிர்கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை அவர்கள் எப்படி அணுகினார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிற போது சொன்னார்கள், வகால லுக்மான் லிப்னிஹி வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், எனது அருமை மகனே, மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பி விடாதே. அது ஆணவத்துடைய அடையாளம், பெருமையின் அடையாளம், அகம்பாவத்தின் அடையாளம். அந்த அடையாளம் தான் என்ன செய்கிறது? ஒரு கூட்ட மக்களை சத்தியத்தை அறிய விடாமல் தடுத்தது. சைத்தான் அவங்களை என்ன செஞ்சான்? ரொம்ப இலகுவா அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். என்ன செஞ்சான்? அவன்கிட்ட பெரிய பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் செய்யல. அவனுடைய உள்ளத்துல அவன் என்ன செஞ்சுட்டான்? அகம்பாவத்தை ஊட்டினான், ஆணவத்தை ஊட்டினான். அதனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? சத்தியத்தை கேட்கக்கூடாது என்கிற மனநிலைக்கு வந்தார்கள். சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடியவங்களா மாறிட்டாங்க. இதனால தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைச்சாங்க, தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பி விடாதே. அப்படி திருப்புறது என்னது? அது பெருமையுடைய அடையாளம். அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்லும் போது இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், அல்லாஹ் யாரை விரும்ப மாட்டான்? ஆணவம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவனை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று நினைச்சாங்க. தன்னுடைய மகனுக்கு அவர் சொல்லி காட்டுவார். ஆக இந்த ஒரு போக்கை அல்லாஹ் நினைச்சான் பெருமையின் அடையாளமாக சொல்லி காட்டிவிட்டு, அப்படிப்பட்ட பெருமை அடிக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரித்தார்கள், ஏற்க மறுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், தாலிக பிமா கத்தமத் யதாக வ அன்னல்லாஹ லைஸ பில்லாமில் லில் அபீத். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் என்ன செய்றான்? அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவை கொடுக்கிறான், மறு உலகத்தில் அல்லாஹ் நரக வேதனையை சுவைக்க செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் என்ன செய்றான்? அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். எதற்காக வேண்டி அவர்களுக்கு நரக வேதனையை அல்லாஹ் கொடுத்தான், உலகத்தில் இழிவை ஏன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், அது அவர்களுடைய கரங்கள் முற்படுத்தியதுடைய காரணமாத்தான். என்ன தீமையை உனது கரம் முற்படுத்தியதோ, நீ என்ன சம்பாதித்தாயோ அதற்கான கூலிதான் இது. அன்னல்லாஹ லைஸ பில்லாமில் லில் அபீத், அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய அடியார்கள் மீது அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் யாரு? அல்லாஹ் யாரு? நீதவான். அல்லாஹ் யாரு? நீதமாக நடக்கக்கூடியவன். அஹ்கமுல் ஹாக்கிமீன் அஅதலுல் ஆதிலீன். அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? அல்லாஹ் நீதமானுக்கெல்லாம் மிக்க மேலான நீதிமான். நீதி செலுத்துவன் அல்லாஹ்வை விட மிகச் சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ் எந்த அடியானுக்கும் அநியாயம் செய்யவில்லை. இவங்கள என்ன செஞ்சுட்டாங்க? தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தண்டனை பெற்றுக் கொண்டார்களே தவிர அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்து அவர்கள் என்ன செய்யல, அல்லாஹ் தண்டிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். ஆக அந்த அவருடைய தண்டனைக்கு காரணம் யாருன்னு சொன்னா அவங்களே தான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுதூஹு ஃபஅத்திலூஹு இலா சவாயில் ஜஹீம், அவர்களை பிடியுங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில குற்றவாளிகளை பார்த்து மலக்கிடத்தில் அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய ஒரு செய்தி என்ன சொன்னா, ஹுதூஹு அவர்களை பிடியுங்கள், ஃபஅத்திலூஹு இலா சவாயில் ஜஹீம், பிறகு அவங்களை என்ன செய்யுங்க? நரகத்தில் கொண்டு போய் பிணையுங்கள். சும்ம சுப்பு ஃபௌக ரஸிஹி மின் அஸாபில் ஹமீம், பிறகு கொழுந்து விட்டெறியக்கூடிய அந்த கொதிக்கக்கூடிய நீரை நரகத்தில் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? அவருடைய தலையின் மீது ஊற்றுங்கள். துக் இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், இந்த வேதனையை நீ சுவை, இந்த வேதனையை நீ அனுபவித்து பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதற்காக வேண்டி சொல்றான்? இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நீ யாராக இருந்தாய்? மிக்க மேன்மைக்குரியவனாக, சங்கைக்குரியவனாக நீ இருந்தாய். உலகத்துல வாழும்போது எப்படி இருந்த? நீ பெரியவனா நினைச்சிட்டு உன்னை நீ என்ன செஞ்ச? கருதிட்டு வாழ்ந்த. அதற்காக வேண்டித்தான் என்ன செய்ற? இந்த தண்டனை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதா மா குன்தும் பிஹி தம்தரூன், நீங்கள் எதை நிராகரித்துக் கொண்டிருந்தீர்களோ, எதை நீங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது என்று என்ன செய்யப்படும். அந்த மனிதர்களுக்கு யாரை அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கி கொண்டு நிராகரித்தார்களோ அவர்களுக்கு சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். இதற்கு அடுத்தபடியாக
அல்லாஹ் சொல்கிறான் வமினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வை ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு வணங்குகிறார்கள். அல்லாஹ் வணங்கும் போது நினைச்சாங்க ஓரத்தில் நின்று கொண்டு. ஹர்ஃப் என்று சொன்னால் ஒரு பகுதி, ஒரு ஓரம் இருக்கு இல்லையா, எட்ஜ், அதற்கு தான் என்ன சொல்லுவாங்க அரபில ஹர்ஃப் என்று சொல்லுவாங்க. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஜாஹித் போன்றவர்கள் என்ன சொன்னாங்க, இரண்டு விளக்கத்தை சொல்கிறார்கள். ஒன்று அலா ஹர்ஃபின் அலா ஷக்கின், சந்தேகத்தில் நின்று கொண்டு வணங்குறாங்க. தீன்ல என்ன இல்ல, அவங்களுக்கு யகீன் இல்ல, உறுதி இல்ல, சந்தேகம் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க ஹர்ஃபுல் ஜபலி ஐ தர்ஃபுஹு, அதாவது ஒரு மலையோடைய ஓரத்திற்கு என்ன செய்யப்படும், ஹர்ஃப் என்று சொல்லப்படும் என்று சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில தீன்ல நுழையும் போது என்ன செய்றாங்க, உறுதி இல்லாமல் பின்பற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாமல், இந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை இல்லாமல் என்ன செய்றாங்க, ஏதோ பொடுபோக்காக மேலோட்டமா என்ன செய்றாங்க, அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவங்களுடைய பண்பு என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் ஃபைன் அஸாபு கைருன் இத்மஅன்ன பிஹி, அவர்களுக்கு ஏதாவது நன்மை நேர்ந்து விட்டா, நல்ல காரியம் நடந்துச்சுன்னு சொன்னா அதனால அவங்க என்ன செய்றாங்க, சந்தோஷம் அடைகிறார்கள். இத்மஅன்ன பிஹி, அதன் மூலமாக அவர்கள் மனநிறைவு கொள்கிறார்கள். வைன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன், அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இன்கலப அலா வஜ்ஹிஹி, அவங்க என்ன செய்றாங்க, அப்படியே வந்த வழிக்கு திரும்பி போயிடுறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা தாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன், அவர்களுக்கு உலகமும் நஷ்டமாகிவிட்டது, மறுமையும் நஷ்டமாகிவிட்டது, அதுதான் அப்பட்டமான நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப தீனை பின்பற்றுகிற போது, மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு இபாதத்துகளை நாம் கடைபிடிக்கிற போது எப்படி இருக்கணும், யகீனோடு இருக்க வேண்டும். எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. அதே போன்று எந்த விதமான குழப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு நன்மை ஏற்பட்டாலும் சரி, சோதனை ஏற்பட்டாலும் சரி, எல்லாமே யார் தரா, அல்லாஹ் தான் தரான். நம்மளை சோதிக்கிறது யாரு, அல்லாஹ் தான். நமக்கு ராகத்தை, நிம்மதியை, வாழ்வாதாரத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை எல்லாம் தரக்கூடியவன் அவன் தான். அப்ப என்ன செய்யணும், அந்த சந்தோஷம் கிடைக்கிற போது எப்படி நம்ம மனநிறைவோடு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி தான் என்ன செய்யணும், சோதனைகள் ஏற்படும் போது அப்பவும் அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். என்ன சொல்றோம், இன்னா லில்லாஹ், நம்ம அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்கள். அப்படி நினைச்சோம், அதைத்தான் நம்ம சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு சோதனை வருகிற போது அல்லாஹ் வந்து நினைச்சான், யார் இந்த இஸ்தர்ஜா இன்னா லில்லாஹ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்னிலி அப்தி பைத்தல் ஹம்தி ஃபில் ஜன்னா, என்னுடைய அடியானுக்கு சொர்க்கத்துல ஹம்து என்கிற புகழ் என்கிற ஒரு வீட்டை நீங்க கட்டுங்க என்று நினைச்சான். அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளை இருக்கிறான். நான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கு சோதிக்கப்படுவதற்காக வேண்டிதான் வந்திருக்கிறோம். இங்க நம்ம எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிப்பதற்காக வேண்டி வரல. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஷத்துன் நாசி பலாஅன் அல் அம்பியா. நம்ம இடத்துல ஒரு தவறான எண்ணம் இருக்கு. என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கல, அதனால தான் சோதிக்கிறான். சோதனைக்குள்ள ஆளாக்கப்படுகிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, ஏன் நமக்கு சோதனை வந்ததுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கல அதனால சோதிக்கிறான். நவுது பில்லாஹ். அப்படியா, அல்லாஹ் யாரை சோதிப்பான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களதான் சோதிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஷத்துன் நாசி பலாஅன் அல் அம்பியா, மக்களில் அதிகமாக சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்கள் யாரு, நபிமார்கள், அம்பியாக்கள். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அதற்கு அடுத்தது யாரு, நபிமாருடைய அடுத்த தரஜால யார் இருக்கிறாங்களோ அவங்க. அதற்கு அடுத்த தரஜால யார் இருக்கிறாங்களோ அவங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வந்து தீன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ, உறுதியா இருக்கிறானோ, ஜீத ஃபில் பலா, அவனுக்கு சோதனைகள் அதிகமா இருக்கும். அவன் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், லேசில விட மாட்டான். அல்லாஹ் அவனை சோதிப்பான், கடுமையா சோதிப்பான். எதற்காண்டி, நம்ம உலகத்துல நாம என்ன செய்யறது, சில உலோகங்களை இந்த விஷயத்தை பயன்படுத்தும். தங்கத்தை என்ன செய்வோம், உரசி பார்த்து தான் அதனுடைய தரத்தை நம்ம என்ன செய்வோம், நிர்ணயம் செய்வோம். அதே போன்று உலோகங்கள் என்ன செய்வோம், நெருப்புல காய்ச்சித்தான் நம்ம என்ன செய்வோம், அதை ஹார்ட்னஸ், இரும்ப என்ன செய்வோம், ஹார்டாக்கணும்னா என்ன செய்யணும், அதை நெருப்புல போட்டு பழுக்க வைக்கணும், அப்பதான் அது ஹார்டாகும். அப்ப அது என்னது, சோதனை மாதிரி. அதே மாதிரி தான் சோதனைகள். நமக்கு எவ்வளவு சோதனை கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் என்ன செய்யும், உறுதியாக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப அதனால அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பா சோதிப்பான். அப்படி சோதனைகள் வருகிற போது யார் வந்து நிலை குனிந்து விடுகிறார்களோ, அதனால தடுமாறி விடுகிறார்களோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்கு இந்த உலகமும் நஷ்டமாகி விட்டது, மறு உலகம் அவர்களுக்கு நஷ்டம். இந்த மக்கள் யார சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது ஒரு கூட்டம் கிராமவாசிகள்
இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் இடத்துல படையெடுத்து வந்தாங்க. இஸ்லாத்தை தழுவ வேண்டும், இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஒரு கூட்ட மக்கள் வந்தாங்க. வந்தவங்க அவங்களுக்கு ஏதாவது நன்மை நேர்ந்து விட்டா வர்றவங்க தீனுக்குள்ள வந்த உடனே பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? அவருடைய பொருளாதார நிலை செழிப்பாகுதா, அவங்களுடைய ஒட்டகத்திற்கு ஒட்டகம் குட்டி போடுதா, தன்னுடைய மனைவி கருவுட்டு விடுகிறாளா, இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. அப்படி எல்லாம் நடந்துச்சு சொன்னா ஹாதா தீன் சாலிஹ், அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? இது ரொம்ப நல்ல தீன், ரொம்ப நல்ல மார்க்கம். இதெல்லாம் நடந்துருச்சு சொன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்குது இல்லையா? அந்த லாபம் எல்லாம் நேர்ந்து விட்டு அவங்க என்ன சொன்னாங்க? இது ரொம்ப நல்ல மார்க்கம். அதே நேரத்தில் அப்படியே ஆப்போசிட்டா அவங்களுக்கு சோதனை ஏற்பட்டுருச்சு சொன்னா, இழப்புகள் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க? இது ஹாதா தீன் சூ, இது மோசமான மார்க்கம், இதை பின்பற்றக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க? திரும்பி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட மக்களை குறித்து தான் இந்த வசனம் அருளப்பட்டது என்று நினைச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் அருளப்படுவதற்கான பின்னணியை குறித்து சொன்ன செய்தி ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாம் என்ன செய்றோம்? இது போன்ற மக்களை நம்ம பார்க்கிறோம். இபாதத்திற்கு நம்ம வர்றோம். ரமலான் மாதம் இபாதத் செய்வதற்குரிய மாதம். அந்த மாதத்துல என்ன செய்றோம்? நம்ம வியாபாரத்தை அடைச்சு போட்டு, கடையை அடைச்சு போட்டு என்ன செய்றோம்? இஷாவுக்கு வரோம், இரவு தொழுகையில் நிற்கிறோம், இரவு தொழுகையில் நின்று அதற்கு பிறகு பயான்ல உட்கார்றோம். இந்த மாதத்துல நம்ம செய்யணும் அமல் செய்வதற்குரிய ஒரு மாதம் என்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட சில ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கோம். இதை செஞ்சிட்டோம்னா நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்ட என்ன சொல்லுவோம்? தொழுகைக்கு போன அதனால தான் என்னாச்சு? நஷ்டம் உண்டாயிருச்சு, வியாபாரம் சரியா பார்க்க முடியல அப்படின்னு செய்றோம். எதை காரணமா சொல்றோம்? இபாதத்தை காரணமா சொல்றோம். அதே நேரத்தில் நாம் ஒரு நாள் என்ன செஞ்சிருப்போம்? அல்லாஹ்விற்காக வேண்டி செலவிட்டது 1 மணி நேரம் 2 மணி நேரம், மிச்சம் 24 மணி நேரத்துல 15 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம வீணடிச்சா கூட என்ன செய்ய மாட்டோம்? அதை நம்ம கணக்குல கொண்டு வர மாட்டோம். அதனால தான் எனக்கு நஷ்டம் உண்டாயிருச்சு, கஷ்டம் உண்டாயிருச்சுன்னு சொல்லி நம்ம என்னைக்குமே காரணம் காட்டுவது கிடையாது. ஆனா எதை காரணம் காட்டுறோம்? அல்லாஹ்விற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி நாம் செலவழிக்கக்கூடிய 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகளுக்கு நம்ம காரணமா காட்டுறோம். என்ன காரணம்? இதற்கு காரணம் என்ன? ஈமானிய பலவீனம். யாருடைய ஈமான் உறுதியாக இல்லையோ, யார் அல்லாஹ் இபாதத் செய்கிற போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற போது ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு வணங்குகிறானோ, ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு பின்பற்றுகிறானோ, அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது என்பதைத்தான் அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தில் நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லி காட்டுகிறான். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা. அப்படிப்பட்டவனுக்கு நஷ்டம் ஒரு நஷ்டம் அல்ல, ஒரு நஷ்டத்தோட முடியறது இல்ல, 2 நஷ்டம் அவனுக்கு. என்ன நஷ்டம்? உலகமும் நஷ்டமாகிவிட்டது, மறுமையும் அவனுக்கு நாசம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், தாலிக குஸ்ரான் முபீன், அதுதான் தெள்ள தெளிவான நஷ்டம். அந்த நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய அதை ஈடு செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது என்று நினைச்சான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொன்னான்? இந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், எதோ மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹு வ மா லா யன்ஃபஹு. அவன் அல்லாஹ்வை விடுத்து விட்டு அவனுக்கு தீங்கிழைக்கக்கூடியவற்றை, அவனுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாத, அவனுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாதவற்றை அழைக்கிறான். தாலிகஹு ضلالுல் பஈத், அதுதான் வெகு தூரமான வழிகேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் தொடர்ந்து சொல்கிறான், எதுஉ லமன் தர்ரு அக்ரபு மின் நஃப்இஹி, யாருடைய தீங்கு அவனுக்கு நன்மையை விட அதிகமாக நெருக்கமாக இருக்கிறதோ அவனை அவன் அழைக்கிறான். லபிஸல் மௌலா வ லபிஸல் அஷீர், அவன் மிக மோசமான பாதுகாவலன், மிக மோசமான நண்பன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் மூமின்கள் எப்படி அல்லாஹ்வுடைய வசனத்தை அணுகுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை செவிமடுப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யுத்கிலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் ஈமான் கொண்டு அமலு ஸாலிஹாத்தை செய்கிறார்கள், ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, ஈமான் கொண்டால் மட்டும் போதும் என்று நினைக்கக்கூடியது முர்ஜியாக்குடைய கொள்கை. முர்ஜியாக்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க என்ன, அவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னு சொன்னா, ஈமான் இருந்தா அதோட எந்த விதமான தீமையும் அவளுக்கு வராது, ஈமான் மட்டும் இருந்தா போதும். அவங்க அமல் செய்யறாங்க, செய்யாம போறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாருடைய ஈமானும் எந்த அளவுக்கு சொன்னா, ஈமான் அபூபக்கர், ஈமானு ஒரு சாதாரண ஒரு பாவி, எல்லாமே ஒரே தரம் தான். சரிங்களா? அதே மாதிரி மலக்குடைய ஈமானும் ஒரு மனிதனுடைய ஈமானும் அது ஒரே தரத்துல தான் இருக்கு. எல்லாருடைய ஈமானும் சவா சரி சமந்தான். அதனால யாரையும் என்ன செய்ய முடியாது, ஈமான் கொண்டுட்டோம் அமல் செய்யலன்றதெல்லாம் வேறுபடுத்தி பார்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய கொள்கை யாருடையது? வழிகட்ட சித்தாந்தத்துடைய முர்ஜியாக்குடைய கொள்கை. இன்றைக்கு நம்மள கூட சில பேர் நினைச்சாங்க அப்படிதான், நான் ஈமான் கொண்டுட்டு அது போதும், எனக்கு என்ன கிடைக்கும்,
சொர்க்கம் கிடைச்சிரும். அவுது பில்லாஹ். அப்படி சொல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தனக்கு அப்படி சொல்லிக் கொள்வதற்கு முன் வரவில்லை. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, துணிஞ்சு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும், ஏன் நான் மூமினா இருக்கிறேன், முஸ்லீமா இருக்கிறேன், ஏதாவது அமல் செய்யறியாப்பா, அமல்லாம் தேவையில்லை, எனக்கு ஈமானே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போக்கு மிக ஆபத்தானது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க எங்கெல்லாம் பார்க்கிறீங்களோ ஈமானுடையவர்களை பற்றி பேசக்கூடிய இடங்கள்லாம் அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு அமல் செய்யக்கூடியவர்கள். ஈமான் கொண்டால் அந்த ஈமானுடைய பிரதிபலிப்பு என்ன, அமலு ஸாலிஹாத். ஏனென்றால் ஈமான் என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன தெரியுமா, அரபில் அதற்கான டெஃபினேஷன் இக்ரார் பில் கல்பி வ நுத்க் பில் லிசானி வல் அமல் பில் ஜவாரிஹ். அதான் ஈமான். ஈமான் என்றால் என்ன, இக்ரார் பில் கல்பி வ நுத்க் பில் லிசானி வல் அமல் பில் ஜவாரிஹ், உள்ளத்தால் உறுதியாக ஏற்று நம்புவது, உள்ளத்தால் உறுதியாக நம்புறது. வ நுத்க் பில் லிசான், நாவினால் மொழிவது. வல் அமல் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் செயல்படுவது. அப்ப இதான் ஈமான். அந்த ஈமான் இருந்தா அது என்ன செய்யணும், பிராக்டிக்கலா வரணும். அது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுத்கிலுல் லதீன ஆமனு, நிச்சயமா அல்லாஹ் ஈமான் கொண்டு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனத்தில் அவர்களை அல்லாஹ் நுழைவிப்பான். இன்னல்லாஹ் யஃஅலு மா யுரீத், நிச்சயமா அல்லாஹ் தன் நாடியவற்றை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை ஆசை கொண்டு வாழக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய மறுமையை நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற நாம் ஈமான் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அமலு ஸாலிஹாத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படுகிற சோதனைகளை அதை தாங்கிக் கொண்டு அதில் உறுதியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் உண்மையாளர்கள் என்று நினைக்கிறோம் நிரூபிக்க வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றையும் நினைச்சினோம் ஒரே மாதிரி நாம பக்குவத்தோடு அணுக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பக்குவத்தை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.